இந்த தமிழ் மக்களோட நெஞ்சில் வந்து ஒரு ஒரு நீங்கா இடம் பெற்றவர்னா நிச்சயமாக அதில் வந்து முக்கியமான ஒரு சிலரில் அவர் கேப்டன் அம்பேத்கர். காரணம் வந்து அவருடைய அன்பு, எளிமை, சேவை, இந்த மாதிரி பல்வேறு. அவர் அரசியல்வாதியை எவ்வளோ பேர் மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்றதுக்கு நான் போகிறதே இல்லை. நம்ம அந்த 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 ஏரியாவுக்கு நான் வரல. ஒரு நடிகராக, ஒரு மனிதராக அவர் எத்தனை கோடி மக்களை போய் சேர்ந்தடைஞ்சார், எத்தனை கோடி மக்கள் இதயங்களில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் அதிகம் நான் நினைப்பேன். அரசியல்வாதியாக போகும்போது நிறைய கருத்து மாற்றங்கள் வரும், எதிர்கருத்துகள் வரும். சினிமாவில் கருத்து மாற்றம் இல்லை, எதிர்கருத்தும் இல்லை. மொத்த சினிமாவுக்கும் விஜயகாந்த் நல்லவர்னா நல்லவர் தான், மொத்த சினிமாவுக்கும் விஜயகாந்த் எளிமையானவர் எளிமையானவர் தான். அதில் மாற்று கருத்தை சினிமாவில் இல்லை. அவரை பற்றி தவறாக பேசுகிறக்கோ மாற்றி பேசுகிறக்கோ சினிமாவில் யாருமே, நான் அரசியல் நிறையா இருக்காங்க, அதனால் நம்ம அரசியலை பற்றி பேசுகிறதே இல்லை. சினிமா என்பதை எடுத்துக்கொண்ட போது விஜயகாந்த் கூட ஒரு ஒப்பற்ற மனிதர், ஒரு நடிகர் சங்க தலைவராக ஒப்பற்ற தலைவர், ஒரு தயாரிப்பாளராக ஒப்பற்ற தயாரிப்பாளர், ஒரு நண்பனாக ஒப்பற்ற நண்பர். இப்படி எங்கே போனாலும் அவரை யாரோட கம்பேரே பண்ண முடியாது. ஒப்பற்ற மனிதர். விஜயகாந்த் சார் பற்றி ஒரு பாதி உலகம் அவர் மறைவுக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்கிச்சு. உண்மை சார். ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் சினிமாவுக்குள் இருந்த அவருடைய கேரக்டர், அவருடைய புகழ், அவருடைய தன்மை எல்லாமே அவரோட மறைவுக்கு அப்புறம் போய் மக்களை போய் பெருசாக போய் சேர்ந்துச்சு. ஏன்னா எல்லாரும் நானும் பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், பட் மறைவுக்கு பிறகு பேசுகிறது அதிகமாக ரீச் ஆகுது. எங்கே போனாலும் சொல்லுவாங்க. நான் அதான் சொன்னேன், விஜயகாந்த் சார் எனக்கு இருக்கும்போதும் கொடுத்தாரு, இல்லாதவும் தராரு. இன்றைக்கி நான் எந்த ஊர் போனாலும், வெளியூர் போனாலும், வெளிநாடு போனாலும் யாராவது கையை பிடிச்சாங்கன்னா, சார் விஜயகாந்த் பற்றி நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது சார் தான் சொல்லுவாங்க. சரி, இன்னும் அவர் எங்கள் போராட்டத்துலலாம் எனக்கு ஒரு மதிப்பையும் அன்பையும் புகழையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் என்னை விட்டு போகவே இல்லை, எங்களோடவே இருக்கார். நான் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். போகிறவங்களாம் அவரை பற்றி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அதை பேசுனீங்க சார், நான் கேட்டு எனக்கு அழுகையே வந்துச்சு சொல்லுவாங்க. வந்து நிறைய பேர் வந்து என்னோட வந்து தானாக வந்து சேருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு தயாரிப்பாளனாக அறியப்பட்டதை விட, சில படங்கள் நடித்தவனாக நடிகனாக அறியப்பட்டதை விட, விஜயகாந்தை பற்றி பேசுவனாக அறியப்பட்டது தான் உலகம் முழுக்க அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொன்னது, அவர் வந்து இருந்தும் கொடுத்தார், இல்லாமே கொடுத்தார், செத்தும் கொடுத்தார் சேத காதின்னு சொல்கிறது போல தான் எனக்கு கேப்டன் செஞ்சுட்ருக்காரு. அந்த மாலுமின்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அது அவருக்கு சார். அந்த அந்த நிகழ்ச்சி நடந்ததுலாம் பணம் வரல, அவர் போயிட்டு மிரட்டி அந்த ஸ்பான்சர் பண்ணவங்களாம் ஏமாற்றிட்டு ஓடும்போது அங்கேருந்து காப்பாற்றி அந்த காசை கொண்டாந்து சேர்த்தவர் வந்து விஜயகாந்த் சார். வெறுமனே ஸ்டேஜில் போய் டாட்டா கட்டிட்டு வரல. அவர் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் சார், அந்த நிகழ்ச்சி நடந்து முடியுது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே வந்து மலேசியாவில் நிகழ்ச்சி முடியுது. அங்கே முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அங்கே கொஞ்சம் வயலண்ட்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நடிகர்கள் என்ன கஷ்டப்பட்டு எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் அடித்து ஒருத்தர் ஹெல்மெட் எடுத்து 2 பேரை சாத்தி அடித்து கூட்டத்தை பிரித்து ரஜினி சார் வரைக்கும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டாந்து சிங்கப்பூரில் சேர்த்து சிங்கப்பூரில் ஷோ பண்ணி, அந்த ஷோ நடத்துகிற வந்து எல்லா ஷோ முடிச்சுக்கிறோம் ஹவுஸ்ஃபுல் ஷோவில் கொண்டாந்து டிக்கெட் விற்கலன்னு போய் சொல்லி கணக்கு ஒரு 1.5 கோடி தராமல் ஏமாற்றும் போது அவனை கூப்பிட்டு வச்சு, அவனை கூப்பிட்டு தூக்கி செவுத்தில் தூக்கி நிறுத்தி கழுத்து குறவழி வச்சு அமுத்தி அவனை போட்டு பெருகி பெரட்டி அவ்வளோ பிரச்சனை பண்ணி இன்னொரு நாட்டில் போய் வந்துட்டு ஒருத்தனை தூக்கி அடித்து அவனை அங்கேயே கொஞ்சம் எழுதி வாங்கி செக்கு போட்டு வாங்கி 3 செக்காக போட்டு கொடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நடிகர் சங்கத்துக்கு பணம் கொண்டாந்து சேர்த்தவர். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பு விருந்தினர் அம்மா கிரியேஷன் தயாரிப்பாளர் சிவா அவர்கள். நேரடியாக நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். வருகின்ற 28ஆம் தேதி டிசம்பர் 28 விஜயகாந்த் சாருடைய முதல் ஆண்டு நினைவு நாள். எப்படி இருக்குது சார் இப்போது? ஏன்னா திரையுலகத்திலும் அவர் வந்து மறுக்க முடியாத ஒரு சக்தியாக வாழ்ந்திருக்காரு, அரசியலிலும் ஒரு மறுக்க முடியாத ஒரு சக்தியாக வாழ்ந்திருக்காரு. நெருங்கிய நண்பராக உங்களுக்கு இருக்க அந்த மனசில் அந்த தாக்கம் எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக சார். அது வந்து இன்னும் அது வந்து ஒரு நம்ப முடியாத விஷயமாக தான் மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம ரொம்ப நெருங்கிய உறவை இழந்துட்டோம்னா அது இன்னும் இழக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவரோட இருக்குது நமக்கு. இருந்தாலும் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள தான் வேணும். அவர் வந்து சார் அதான் சொன்னேன், அது வந்து ஒரு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி தலைவர், ஒரு புரட்சி கலைஞர். அப்படி தான் வந்து அவருடைய நம்ம எல்லையை தேர்ந்தெடுக்க வேண்டியது. ஏன்னா அவருக்கு இப்படி வந்து ஒரு இரவா புகழோ, எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த மாதிரி தான் கேப்டனுக்கும் இரவா புகழ் தான். அது அந்த புகழ் என்றைக்குமே சாகாது. தமிழ் உள்ளவரை, தமிழ் உலகம் உள்ளவரை வந்து கலைஞரின் புகழ் பேசப்படும்,
எம்ஜிஆர் அவர்களின் புகழ் பேசப்படும், அதுபோல் தான் கேப்டன் அவர்களின் புகழ் பேசப்படும். அந்த மாதிரி வந்து இந்த தமிழ் மக்களோட நெஞ்சில் வந்து ஒரு ஒரு நீங்கா இடம் பெற்றவர்னா நிச்சயமாக அதில் வந்து முக்கியமான ஒரு சிலரில் ஒரு கேப்டன் ஒருத்தர். காரணம் வந்து அவருடைய அன்பு, எளிமை, சேவை, இந்த மாதிரி பல்வேறு. அவர் அரசியல்வாதியை எவ்வளோ பேர் மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்றதுக்கு நான் போகிறதே இல்லை. நம்ம அந்த 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 ஏரியாவுக்கு நான் வரல. ஒரு நடிகராக, ஒரு மனிதராக அவர் எத்தனை கோடி மக்களை போய் சேர்ந்தடைஞ்சார், எத்தனை கோடி மக்கள் இதயங்களில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் அதிகம் நான் நினைப்பேன். அரசியல்வாதியாக போகும்போது நிறைய கருத்து மாற்றங்கள் வரும், எதிர்கருத்துகள் வரும். சினிமாவில் கருத்து மாற்றம் இல்லை, எதிர்கருத்தும் இல்லை. மொத்த சினிமாவுக்கும் விஜயகாந்த் நல்லவர்னா நல்லவர் தான், மொத்த சினிமாவுக்கும் விஜயகாந்த் எளிமையானவர்னா எளிமையானவர் தான். அதில் மாற்று கருத்தை சினிமாவில் இல்லை. அவரை பற்றி தவறாக பேசுகிறக்கோ மாற்றி பேசுகிறக்கோ சினிமாவில் யாருமே, நான் அரசியல் நிறையா இருக்காங்க, அதனால் நம்ம அரசியலை பற்றி பேசுகிறதே இல்லை. சினிமா என்பதை எடுத்துக்கொண்ட போது விஜயகாந்த் போகிற ஒரு ஒப்பற்ற மனிதர், ஒரு நடிகர் சங்க தலைவராக ஒப்பற்ற தலைவர், ஒரு தயாரிப்பாளராக ஒப்பற்ற தயாரிப்பாளர், ஒரு நண்பனாக ஒப்பற்ற நண்பர். இப்படி எங்கே போனாலும் அவரை யாரோடும் கம்பேரே பண்ண முடியாது. ஒப்பற்ற மனிதர். அந்த மாதிரி யாராவது பண்ணி நடந்திருக்காங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இப்போ நான் வந்து அந்த தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு தகுதிக்கு வந்து நான் போனேன்னா அவர் மாதிரி நடந்துக்கணும்னா சத்தியமாக நடந்துக்க மாட்டேன். அவர் மாதிரி எளிமையாக நான் வாழ்ந்துருவேன்னா கண்டிப்பாக வாழ மாட்டேன். அவர் மாதிரி தாராளமாக இப்படி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருவோன்னா கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அவர் தான், நான் இல்லை. நான் யாருமே, நானும் யாருமே செய்ய மாட்டோம். எல்லோரும் செய்வோம், ஏதாவது நம்மளும் செய்கிறது உண்டு இல்லையா. அந்த மாதிரி எங்கேயே போனால் கோயிலுக்கு போனால் 2 ரூபா கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம செய்வோமே தவிர அவரு போல் நமக்கு என்ன இருக்குன்னே கணக்கே பார்க்காம நான் என்ன சம்பாரிச்சோம் என்ன வச்சுருக்கிறோன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. என்ன கொடுக்கணும்னு மட்டும் அவருக்கு தெரியும். நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம தகுதி தெரிஞ்சு கொடுக்குறோம்னு கூட தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி கொடுத்தவர் அவர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தா நாள் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓட்டிட்டு லப்பர் பந்துன்ற படம் பூரா விஜயகாந்த் பாட்டு. ஏன் விஜயகாந்த் பாட்டு? அதுக்கு மக்கள் தர்ற ரெஸ்பான்ஸ். படம் நல்ல படம், விஜயகாந்த் பாட்டினால தான் ஓடுதுன்னு நான் சொல்ல வரல, தவறாக புரிதல் வேண்டாம். அப்படி அழகான படத்தில் மிக சரியாக பொருந்திருச்சு விஜயகாந்த் சாருடைய. எல்லா நடிகர்களுடைய பாடல்களும் எல்லா நடிகர்களையும் கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது. ஸோ வாழ்ந்து மறைந்த எல்லா நடிகர்களையும் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது. நிச்சயமாக சார். மாற்று சக்தியாக இல்லாமல் எப்பவுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவராக இருக்கார். கோட் படத்திலையும் வந்து ஒரு ஏஐ கதாபாத்திரம் மூலமாக விஜயகாந்த் சார் வந்து அவர் ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைத்திருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லப்பர் பந்து அந்த திரைப்படத்திலும் அவர் இல்லாமல் ஒரு திரைக்கதையும் சினிமாவே நகராதுன்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டதாக பார்க்கலாமா சார்? எப்படி இருக்காது? அப்படி இல்லை சார், அது ஓகே. எல்லா படத்துலையும் அதையே நம்ம செஞ்சுட்டு இருக்க போகல. இப்போ வந்து அவர் மறைவுக்கு பிறகு வரக்கூடிய படம் அப்படின்றதுனால வந்து அந்த கோட்டில் அதை செஞ்சாங்க. காரணம் வந்து கோட் வந்து அவர் நல்லா இருக்கும்போதே அதை செய்யணும்னு ஆசைப்பட்டது. அவர் மறைஞ்சதால் அது ஏஐயில் பண்ணாங்க. அதனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. லப்பர் பந்து வந்து அந்த இயக்குனரோட ஸ்கிரிப்ட்லேயே அது வந்துருச்சு உள்ள. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் சார். திரையரங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு பாடல், அந்த பொட்டு வச்சு தங்க குடம் அந்த பாடலுக்கு மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸு. அந்த திரையரங்கே கரகோஷத்தில் அந்த அளவுக்கு ஆரவாரம் செய்யக்கூடியது பார்க்கலாம். அது படத்திற்கு மிகப்பெரிய பலன் தானே சார்? கண்டிப்பாக சார், படத்துக்கும் பலம் தான். அதான் சொன்னேன், அது வந்து எல்லா பாடங்களையும் எல்லா நடிகர்களையும் கொண்டு அதில் பொருத்த முடியாத காரணம் அவருக்கான இமேஜ், அவருக்கான மக்கள் வச்சிருக்கிற அவர் மேலே இருக்கிற அவர் அன்பு. அப்புறம் நீங்கள் விஜயகாந்த் சார் பற்றி ஒரு பாதி உலகம் அவர் மறைவுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிச்சு. உண்மை சார். ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் சினிமாவுக்குள் இருந்த அவருடைய கேரக்டரு, அவருடைய புகழ், அவருடைய தன்மை எல்லாமே அவரோட மறைவுக்கு அப்புறம் போய் மக்களை போய் பெருசாக போய் சேர்ந்துச்சு. ஏன்னா எல்லோரும் நானும் பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், பட் மறைவுக்கு பிறகு பேசுகிறது அதிகமாக ரீச் ஆகுது. எங்கே போனாலும் சொல்லுவாங்க. நான் அதான் சொன்னேன், விஜயகாந்த் சார் எனக்கு இருக்கும்போதும் கொடுத்தாரு, இல்லாதவும் தராரு. இன்றைக்கி நான் எந்த ஊர் போனாலும், வெளியூர் போனாலும், வெளிநாடு போனாலும் யாராவது வந்து கையை பிடிச்சாங்கன்னா சார் விஜயகாந்த் பற்றி நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் அவர் எங்கள் போராட்டத்துலலாம் எனக்கு ஒரு மதிப்பையும் அன்பையும் புகழையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் என்னை விட்டு போகவே இல்லை, எங்களோடவே இருக்கார். நான் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். போகிறவங்களாம் அவரை பற்றி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அதை பேசுனீங்க சார், நான் கேட்டு எனக்கு அழுகையே வந்துச்சு சொல்லுவாங்க. வந்து நிறைய பேர் வந்து என்னோட வந்து தானாக வந்து சேருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு தயாரிப்பாளனாக அறியப்பட்டதை விட, சில படங்கள் நடித்தவனாக நடிகனாக அறியப்பட்டதை விட, விஜயகாந்தை பற்றி பேசுவனாக அறியப்பட்டது தான் உலகம் முழுக்க அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொன்னேன், அவர் வந்து இருந்தும் கொடுத்தார், இல்லாமையும் கொடுத்தார், செத்தும் கொடுத்தார், சேத காதின்னு சொல்கிறது போல தான் எனக்கு கேப்டன் செஞ்சுட்ருக்கார்.
இன்றைக்கி எங்கே போனாலும் எனக்கு ஒரு பெருமை என்ன, எனக்கு விஜயகாந்தை பற்றி பேசுனதை கேட்டோம். அன்றைக்கி ஒரு சேனலில் சிறிகமாவில் பேசணும், அதை பற்றி பெருமை. அன்றைக்கி பேசும்போது நான் அன்றைக்கி ரொம்ப எமோஷனல், எனக்கு அழுக வந்துடுது அது பேசும்போது. அது வந்து ஒரு பெருசாக போய் மக்களை சென்றடையுது, அவங்களும் அதை பார்த்து எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஆத்மார்த்தமாக பேசுகிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பற்றிய பேச்சு, அவருடைய புகழை நம்ம எங்கேயாவது சொல்லிகிட்டே இருக்கணுன்றது என்னோட கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி நெருங்கி பழகி தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் இந்த சினிமாவில் லைவில் இருக்கிறவங்க கம்மி, ஒரு சிலர் தான் இருக்கிறான்றதுனால நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா பேட்டிகளிலும் தொடர்ந்து நான் அவரை பற்றி, நீங்கள் அவரை பற்றி பேசுனா என்ன கேட்க வரீங்க, ஏன் கேட்க வரீங்கன்னா அவரை பற்றி சொல்கிற ரெஃபரன்ஸ் சொல்கிற ஆளுகள் அதிகம் இல்லை. இப்போ இல்லை உங்களுக்கு. அது சார் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஃபேமிலியாக இருப்பாங்க, மீடியாவில் தெரிஞ்ச ஒருத்தராகவும் அவரோட பழகினாலும் இந்த சினிமா தொழில் பண்ணவங்களாகவும் இருக்கிற ஒரு சிலரும் நானும் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியது. நானும் அதை வந்து எந்த விதமான சலிப்பையும் எடுத்துக்காமல் அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டு அவருடைய புகழை பாடுவதே என் பணி அப்படின்ற மாதிரி நம்ம அதை செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா அவருக்கு மேலே என் வாழ்க்கையில் அவரை விட ஒரு சிறந்த மனிதனை நான் பார்க்கல, ஒரு சிறந்த நண்பனை பார்க்கல, ஒரு சிறந்த நடிகனை பார்க்கல, ஒரு தயாரிப்பாளருக்கான நடிகரை பார்க்கல, ஒரு டைரக்டருக்கான நடிகரை பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர் ஒருத்தர் கூட கிடையாது. படம் ஜெயிச்சது தோற்ற வரைக்கும் அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா, படத்தில் தொந்தரவு பண்ணாரா, லாஸ் பண்ணாரா, டேட்டு தள்ளி கொடுத்தாரா, வேலை செய்ய விட்டாரா, அது இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு டேரக்டர் உள்ளே வந்து இந்த கதையை மாற்றுன்னு சொன்னாரா, இல்லை. அந்த டேரக்டர் தோத்தா அவருடைய ஸ்கிரிப்ட் தான் தோத்துது, அவர் ஜெயிச்சா அவரோட ஸ்கிரிப்ட் தான் ஜெயிச்சது. இவர் வந்து அதில் எந்த விதமான பங்குக்கும் உள்ளே போக மாட்டார், அந்த கதையில் போய் உள்ளே போய் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டார். எனக்கு இது மாதிரி என் சீல் இப்படி வைங்க, என் ஃபேன்ஸ் இப்படி கேட்பாங்க, இந்த ஷாட்டு வேண்டாம், இந்த டைலாக் வேண்டாம், அதில் எதுவுமே கடைசி வரைக்கும் எந்த டேரக்டர்கிட்டையும் போய் இந்த ஷாட் எதுக்குன்னு அவர் கேள்வி கேட்டார், இந்த டைலாக் எதுக்குன்னு கேள்வி இல்லை. அவர் படத்தில் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டேன், அவர் சொல்கிறத நான் செய்யணும். இதை ஒரு தார்மீகமாக வச்சுருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டேன், அவங்க சொல்கிற டைம் நான் போயிடணும். சார் உலகத்திலேயே நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கங்க சார். ஒரு ஆக்டரு காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் வந்தால் திருப்பி டேரக்டர் சார் நீங்கள் போகலான்னு சொன்னால் தான் போவார். நீ மறுநாள் காலையில் 7 மணி வரை எடுத்தாலும் நடிச்சிட்டு இருந்த ஒரே நடிகர் வந்து உலகத்திலே விஜயகாந்த் சார் ஒருத்தர் தான். நீங்கள் எந்த டேரக்டர் வேணால் போய் கேளுங்க, அவரோட ஒப்பன டேரக்டர் இருக்கிறவங்க யார்கிட்ட வேணால் போய் கேட்டு போகிறோம். இன்றைக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தனே, சார் இன்றைக்கி 5 மணிக்கு பேக்கப் போயிடலாம் சார், நான் ஒரு 4 மணிக்கு போயிடலாமா, 6 மணிக்கு முடிஞ்சிடும்ல, 6 மணிக்கு மேலே போக மாட்டேன், வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க. அவங்க அடுத்தடுத்து வேலையை வச்சுருப்பாங்க, வரிசை ஏதோ ஒரு வேலையை வச்சுருப்பாங்க. இவருக்கு அவர் வாழ்க்கையில் எந்த நடிக்கிறத தவிர எதுவுமே வேலை இல்லைன்னு நினைக்கிறவர். காலையில் 7 மணிக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு நான் 15 நாள் டேட் கொடுத்தா 15x24ன்னு சொல்கிறவர் அவர். 24 மணி நேரம் 15 நாள் உங்களுது, நீ எப்படி வேணால் என்னை யூஸ் பண்ணிக்க, நான் போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன் சார். சில நாட்கள் 6 மணி வரைக்கும் எடுப்பாங்க, 9 வரைக்கும் எடுப்பாங்க சார். இந்த ஆர்டிஸ்ட் நாளைக்கு அவர் ஊருக்கு போகிறாங்க, 12 வரைக்கும் போங்க சார், அப்படி கொஞ்சம் முடியல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போங்க சார். 5 மணிக்கு முடிஞ்சிட்டோம், காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் வந்துடுறேன், ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் சார். காலையில் 5 மணிக்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்துடுவார். ஏன்னா அவருடைய மனசில் இந்த சினிமாவை தவிர எந்த சிந்தனையுமே இல்லை. அது மட்டும் தயாரிப்பாளர் பணம் வேண்டாம், அவருக்கு வந்து அவனால் நஷ்டம் வரும். அவர் எப்படி சொல்கிறார் அப்படியே தான் போயிடும். அவங்க 40 நாள் இருக்கிற படத்தில் 35 நாளில் முடித்தா எனக்கு சந்தோஷம். 5 நாள் செலவு ப்ரொடியூசர் மிச்சமானால் போதும். எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் 10 லட்சம் கொடுத்தா அந்த ப்ரொடியூசருக்கு 11 லட்சமாவது லாபம் கிடைக்கணும். சூப்பர் சார். இது கடைசி வரைக்கும் அவரோட பாலிசி. என் சம்பளத்துக்கு மேலே என் ப்ரொடியூசர் சம்பாதிச்சா தான் எனக்கு கௌரவமே தவிர, எனக்கு 50 ரூபா கொடுத்து ஒரு 5 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு கௌரவமே இல்லைன்னு சொல்லுவார். இதுக்கு மெனக்கடுவார். எதுலேயுமே எதில் மட்டும் தலையிடு வரும் கேட்டிங்களா. டைரக்டர் வந்து ரொம்ப செலவு செட்டப் சொன்னாங்கன்னா, எதுக்கு சார் இவ்வளோலாம் செலவு பண்ணி எடுக்கிறீங்க, என்னோட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யோசிங்க. ப்ரொடியூசர் தாங்கணும்ல, நீங்கள் வாட்டுக்கு சும்மா 100 ஃபைட்ரு மலை மேலே ஏறணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் பண்ணாதீங்க. அங்கே தலையிடுவார். விஜயகாந்த் சாரே அதை தலையிட்டு அதெல்லாம் சொல்கிறார். இல்லை என்ன அவருக்கு தெரியும் இல்லையா, அவரும் ஒரு படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு லெவலுக்கு அப்புறம் எல்லாமே தெரியும். அவர் தெளிவாக சொல்லுவார், இதெல்லாம் பண்ணாதீங்க தான். எதுக்கு 50 டான்ஸர் அவ்வளோலாம் வேணாம் சார், நம்ம படத்தில் 20 பேர் வச்சிங்கன்னா போதும், ஸோ ப்ரொடியூசருக்கு செலவு வைக்காதீங்க. அந்த பாட்டை எப்படி எடுக்கணும்னு சொல்ல மாட்டார், எவ்வளோக்குள்ள எடுக்கணும்னு சொல்லுவார். அதில் இதில் தலையிடுவார். ஏன்னா ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் நஷ்டமாகிவிடாது, அவருக்கு லாபம். இது எவ்வளோ பேர் யோசிச்சிருப்பாங்க. இன்று இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள், விஜயகாந்த் அவர்களே பின்பற்றக்கூடிய நடிகர்களாக யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். எப்பவுமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் தான் விதிவிலக்காக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி சார் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் பெருசாகிடுச்சு, ஸ்கேல் பெருசாகிடுச்சு எல்லாத்துக்குமே.
அந்த காலகட்டத்தில் எடுத்த பட்ஜெட் வேறு, இன்றைக்கி வேறு. இன்றைக்கி எல்லாம் ஓடிடி வந்து எல்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு போய் அதெல்லாம் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கான்சியஸோட வேலை செஞ்சு கொடுக்குற நடிகர்களும் இருக்கிறாங்க, அது இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. விஜயகாந்த் சார் பீரியட்லேயே வந்து தப்பாக டேட் கொடுத்து சொதப்பி எல்லாம் பிடிச்சி நாசமன் நடிகர்களும் அந்த காலகட்டத்திலையும் இருந்தாங்க தானே. இருந்தாங்க. பட் இருந்ததுலேயும் சிறப்பாக இருந்தவர் இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அந்த இடத்துல. அவ்வளோதான். மற்றவங்களை குறை சொல்ல வரல நம்ம. இவர் தான் பெஸ்ட். இந்த அளவுக்கு யாருமே பண்ணல சார். காலையில் 7 மணிக்கு போய் நின்றுட்டாருன்னா 8 மணிக்குள்ளே ஷார்ட் வைக்கலன்னா பயங்கர பிரச்சனை பண்ணுவார். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு இன்னதான் திட்டுவாரே திட்ட மாட்டார். யாரும் ப்ரொடியூசர் அந்த ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு, ஏன்டா இன்னும் 8 மணியாக சொன்னேன், ஏன் ஷார்ட் வைக்கல, எங்கே போச்சு, ஏன் ஆர்டிஸ்ட் வரல, ஏன் இது வரல அது வரல இது வரல, இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் வரல வந்தோம். அந்த லேட்டாக அந்த ஆர்டிஸ்ட் கூட அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பி, நீ வளர்ந்து வர்றவ நீ. ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாஸ்ட் தெரியுமா? 1 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா செலவு. 8 மணி நேரத்துக்கு நீ பிரித்து பாரு, எத்தனை மணி நேரத்துக்கு செலவாகுது பாரு. உன்னால் 1 மணி நேரம் போச்சு, அது அடுத்த நாள் உடையந்துருவாங்க. இப்படியாக தயாரிப்பான் மனசுலேயே வச்சு 24 மணி நேரமும் நடித்த ஒரே நடிகர் வந்து கேப்டன் அவர். நடிகர் சங்க கடனையும் வந்து அடைக்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். முக்கியமான காரணம் இல்லை, ஒரே காரணம். அதெல்லாம் நீங்கள் ஷேர்லாம் பண்ண முடியாது. அந்த பெருமையெல்லாம் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நடிகர் சங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க நான் கூட இருந்தேன். அவருடைய தலைமை, அவருடைய டிசிஷன், அவருடைய எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் ஜெயிச்சது. அதில் வேறு யாரும் பண்ணல. சரி, எத்தனை பேர் வேணால் வரலாம், பர்ஃபார்ம் பண்ணிடலாம், கமல் சார் வந்தாங்க, ரஜினி சார் வந்தாங்க, அதெல்லாம் தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட். யார் அதை நடத்தினா எடுத்து கொண்டாந்து கரை சேர்த்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த மாலுமின்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அது அவருக்கு சார். அந்த நிகழ்ச்சி நடந்ததுலாம் பணம் வரல. அவர் போயிட்டு மிரட்டி அந்த ஸ்பான்சர் பண்ணவங்களாம் ஏமாற்றிட்டு ஓடும்போது அங்கேருந்து காப்பாற்றி அந்த காசை கொண்டாந்து சேர்த்தவர் வந்து விஜயகாந்த் சார். வெறுமனே ஸ்டேஜில் போய் டாட்டா கட்டிட்டு வரல அவர். அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் சார், அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சுது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே வந்து மலேசியாவில் நிகழ்ச்சி முடியுது. அங்கே முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அங்கே கொஞ்சம் வயலண்ட்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நடிகர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் அடித்து ஒருத்தனை ஹெல்மெட் எடுத்து 2 பேரை சாத்தி அடித்து கூட்டத்தை பிரித்து ரஜினி சார் வரைக்கும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டாந்து சிங்கப்பூரில் சேர்த்து சிங்கப்பூரில் ஷோ பண்ணி அந்த ஷோ நடத்துகிற வந்து எல்லாம் ஷோ முடிச்சுக்கிறோம். ஹவுஸ்ஃபுல் ஷோவில் கொண்டாந்து டிக்கெட் விற்கலன்னு போய் சொல்லி கணக்கு ஒரு 1.5 கோடி தராமல் ஏமாற்றும் போது அவனை கூப்பிட்டு வச்சு அவனை தூக்கி செவுத்தில் தூக்கி நிறுத்தி கழுத்து குறவழி வச்சு கவுந்தி அமுத்தி அவனை போட்டு போய் பெரட்டி அவ்வளோ பிரச்சனை பண்ணி இன்னொரு நாட்டில் போய் வந்துட்டு ஒருத்தனை தூக்கி அடித்து அவனை அங்கேயே வந்து எழுதி வாங்கி செக்கு போட்டு வாங்கி 3 செக்காக போட்டு கொடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நடிகர் சங்கத்துக்கு பணம் கொண்டாந்து சேர்த்தவர் அவர். என் நடிகர் சங்கத்தில் வந்தோம், ஃப்ளைட்டில் போனோம், டாட்டா காமிச்சோம், வந்துட்டோம், பணம் வந்துருச்சுன்னு இல்லை. அவர் அப்படி செய்யல. அந்த ஃபங்க்ஷனை அத்தனை நடிகர்களோடும் பேசினார், அத்தனை ரிஹர்சலும் அட்டன் பண்ணார், அத்தனை நிகழ்ச்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணார். ஒரு மேனேஜர் மாதிரி நடந்துக்கிட்டார் அந்த ப்ரோக்ராமில். அவர் அந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜர் எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டார். அதில் அவர் விஜயகாந்தாவோ தலைவராகவோ நடந்துக்கவே இல்லை. அப்படி சேர்த்த பணம் அது. இன்னைக்கு திரையுலகம் கொண்டாட இது ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்குது சார். அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு.